அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் பார்த்திங்கன்னா சிஎன்சி லேத்தில் ஃபேஸிங் ஆப்ரேஷன் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிஎன்சி லேத் மிஷினில் ஃபேஸிங் ஆப்ரேஷன். இப்போது இந்த ஃபேஸிங் ஆப்ரேஷனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பில் பண்ணலாம். ஓகே, ஒன்று வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி G01லையும் பண்ணலாம், இல்லை G72 கேரட் சைக்கிள் டர்ன் ஃபேஸிங்கில் பண்ணலாம். இந்த ரெண்டு இதில் பண்ணலாம், ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வந்து இப்போது G01 மேனுவல் மெத்தடில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரட் சைக்கிள் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இதுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன ரெண்டு கமாண்ட் அப்படின்னா G50 ஸ்பிண்டில் ஸ்பீட் கிளாம்ப் அப்படின்றது, அடுத்து G96 கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் தட் இஸ் ஆன். ஓகே, இந்த ரெண்டு கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபேஸிங் ஆப்ரேஷனுக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா G50 அண்ட் G96. ஓகே, இந்த கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பெரிய டயமீட்டர்லாம் இருக்குது. அப்போ அந்த பெரிய டயமீட்டர்லாம் இருக்கும் போது இப்போது எனக்கு இது டயா 200 இருக்குது. இப்போது இந்த 200 mm நான் வந்து ஃபேஸிங் பண்ணணும். அப்போ இந்த 200 mm நான் ஃபேஸிங் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா இப்போ டூலு இந்த போர்ஷன்லேருந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். அப்போ வரும்போது என்ன ஆகும்னா இப்போ நார்மலாக ரெண்டு டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸிங் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்கும். என்ன ஆகும்னா உங்களுடைய இந்த டூல் பாத் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகினே போகும். இது எதுலன்னா நம்ம நார்மலாக இந்த G97 ஓகே கான்ஸ்டன்ட் ஸ்பிண்டில் ஸ்பீட் ஆன் அதில் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே நீங்கள் 96ல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரே ஈவனாக இருக்கும். அந்த டூல் பாத்தோடைய ஏரியா இந்த மாதிரி இருக்கும். இது G96. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் G97க்கும் G96க்கும் உள்ள வித்தியாசம். G96ல் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். அந்த டூல் பார்த்து போன ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 97ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டூல் பார்த்து ஏரியா இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். அப்போது இந்த கமாண்டுக்கு இது ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் G50 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். G50 சப்போஸ் இது டயா 200 அப்படின்னா எஸ் வந்து ஒரு 400 அப்படின்னு கொடுக்குறோம். சரிங்களா? S400, அதுக்கப்புறம் G96 M03 S200 அப்படின்னு கொடுக்குறோம். இது என்னன்னா G50ன்றது ஸ்பிண்டில் ஸ்பீட் கிளாம்ப், S400 400னா மேக்ஸிமம் ஆர்பிஎம். ஓகே, மேக்ஸிமம் ஆர்பிஎம் வந்து 400 அப்படின்றது. G96ன்றது கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீட் கண்ட்ரோல், M03 ஸ்பிண்டில் ஆன் கிளாக் வைஸ் டைரக்ஷன், S200ன்றது இந்த 200ன்றது கட்டிங் ஸ்பீடு. நம்ம வந்து இந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த கட்டிங் ஸ்பீடு தான். இது வந்து ஆர்பிஎம் ரெவல்யூஷன் பர் மினிட், இது வந்து விசி கட்டிங் ஸ்பீடு. சரிங்களா? ஓகே, அப்போது இப்போ இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் அப்போ இங்கே G50 S400 எப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஆகுனா மினிமம் ஒரு ஸ்பிண்டில் ஸ்பீடு மிஷின் கேல்குலேஷன் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் வரும்போது 400 வரும். சப்போஸ் உதாரணத்துக்கு இங்கே தொடங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயா 200ல் தொடங்கும் போது எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 இருக்கும். ஓகே, இங்கே வந்து வரும்போது எஸ் 180 இருக்கும். இங்கேருந்து வர 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 இன்க்ரீஸ் ஆகி இந்த இடத்துல வரும்போது மேக்ஸிமம் ஸ்பிண்டில் ஸ்பீட் எஸ் வந்து பார்த்திங்கன்னா 390 அந்த மாதிரி வரும். 390 ஓகே இல்லை 400 வரைக்கும் ரீச் ஆகும். இதுதான் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் G50 அண்ட் G96 கமாண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க பண்ண ப்ரோக்ராமில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா G97 தான் யூஸ் பண்ணியிருப்போம்.
ஆனால் இன்னிலேருந்து நம்ம இந்த ஃபேஸிங் ஆப்ரேஷனுக்கு G96 கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். இது டயா 200. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எப்படி மேனுவல் ஃபேஸிங் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். சப்போஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm ஃபேஸிங் பண்ணணும், 5 mm இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்போது நம்ம ஆப்செட்டில் எடுக்கும் போது என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு 5 mm தள்ளி ஆப்செட் எடுக்கிறோம். எனக்கு இப்போ இந்த 5 mm நான் ஃபேஸிங் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ G01 மெத்தடில் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ல் இங்கே கொண்டு வரோம். இங்கேருந்து ஜஸ்ட்டு Z4 இது வந்து 4 3 2 1 0 இப்படி எடுத்துப்போம். சரிங்களா? இதுக்கு நான் இங்கேருந்து இது வரும்போது Z ப்ளஸ்ஸு உள்ளே போகும்போது Z மைனஸ். அப்போது நான் ஃபஸ்ட்டு 2ல் இங்கே கொண்டு வரோம். இங்கேருந்து இப்படி ஃபேஸிங் பண்ணிவிட்டு திரும்பி இந்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஒன்ஸ் அகெயின் 3ல் வரோம். 3ல் வந்துட்டு திரும்பி இங்கேருந்து இப்படி ஃபேஸிங் பண்ணிவிட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 இங்கே போகிறோம், 1 போகிறோம், அடுத்து 0 போகிறோம். ஓகே, இப்போது நம்ம இந்த மெத்தடை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 4 3 2 1 0. ஓகே, இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்லையும் இதான் பண்ண போகிறோம். G01 இருந்தாலும் சரி, G72 இருந்தாலும் சரி, இதே ஆப்ரேஷன் தான் நடக்க போகுது. ஆனால் மேனுவலாக எழுதும்போது பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த மேனுவல் ப்ரோக்ராமிங் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேண்டு சைக்கிள் சொல்கிறேன். ஏன்னா மேனுவல் சைக்கிள் புரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக, கேண்டு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு program address N1 T0000. ஓகே, இப்போ இந்த ஆப்ரேஷன்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த T0000ன்றது புரியும். நெக்ஸ்ட்டு G28 U0 W0 M06 T0101 இது நம்ம பண்ண போகிறது ஃபேஸிங் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு G50. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி இருக்க டர்னிங் ப்ரோக்ராம் எல்லாமே டேரெக்டாக G97 கொடுத்துரும். ஆனால் இங்கே வந்து G50 S400. நெக்ஸ்ட்டு G96 M03 S200. இது RPM, இது கட்டிங் ஸ்பீடு. ஓகே, நெக்ஸ்ட்டு G00 X210 Z5 M08 எப்படி சொல்கிறோம். G00 X210 Z5 M08. இப்போ இப்படி சொன்ன உடனே இதுதான் டூல், இந்த இடத்துல வந்து டூல் நிற்குது. சரிங்களா? அடுத்து G00 X210 Z4 சொல்கிறோம். X210 Z4 அப்படின்னா டூல் வந்து இந்த பாயிண்டில் இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு G01 X0 Z4 F.2 இப்படி சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஃபேஸிங் பண்ணுது. G00 X210 Z5 அப்படின்றோம். Z5 நம்ம டூல் இங்கே வருது. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து Z5 வைக்கலாம், அப்படி இல்லைன்னா Z10. ஸோ தட் இங்கே ரிலீஃப் Z10 கொடுக்கலாம். அப்போ Z10ன்னு சொல்லும் போது திரும்பி டூல் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு G00 X210 Z3. Z3னா இந்த பாயிண்ட்டுக்கு வருது திரும்பி. G00 X210 Z3 டூல் இங்கே வருது. G01 X0 Z3. இப்போ நம்ம இந்த லீனியர் மூவ்மெண்ட் ஆகும்போது மட்டும்தான் ஃபீட் ரேட்டு கொடுக்கணும். சரிங்களா?
ரேப்பிடுக்குலாம் கொடுக்கக்கூடாது. லீனியர் மூவ்மெண்ட்டில் மட்டும்தான் ஃபீட் ரேட் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஏன் இதை நான் வந்து ரேப்பிடில் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இது எல்லாமே வந்து கட் இல்லாத ஃப்ரீ மூவ்மெண்ட்டில் தான் போகுது. அப்போ இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேப்பிடாக கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து சைக்கிள் டைம் இது ஆகும். சைக்கிள் டைம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிறதுனால எங்கெல்லாம் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 mm மூவ் ஆகுது. இந்த 100 mm வந்து டூல் ரிட்டர்ன் பேக் போகும்போது ஸ்லோவாக போச்சுன்னா என்ன ஆகும்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ தட் அதுக்கு தான் நான் வந்து ரேப்பிட் மூவ்மெண்ட்டில் கொடுக்குறேன். அடுத்து G00 X210 Z10. G00 X210 Z2. ஓகே, 2ன்னு ஒன்று டூல் பாயிண்ட் இந்த இடத்துல வருது. சரிங்களா? ஓகே, இதை நோட் பண்ணிங்க. Next G01 X0 Z2 F.2. Next G00 X210 Z10. G00 X210 Z1. G01 X0 Z1 F.2. G00 X210 Z10. G00 X210 Z0. இது வந்து லாஸ்ட் பாஸ். G00 X210 Z0ன்றது லாஸ்ட் பாஸ். G01 X210 X0 Z0 F.2. G00 X210 Z10 M09. இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸிங் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் பேக். தட் இஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து இப்படி ஃபேஸிங் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்னு, ஃபேஸிங் பண்ணிட்டு ரிட்டர்ன், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ஓகே, இப்போது ஆனால் என்னென்னா இந்த கேண்ட சைக்கிளுக்கும் மேனுவல் சைக்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா நம்ம ஒவ்வொரு முறையும் Z10 வரைக்கும் போகிறோம். ஓகே, Z10 வரைக்கும் போகிறதுனால அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுனால சைக்கிள் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இது வந்து நம்ம மேனுவலாக எழுதுறதுனால நீங்கள் நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், எதுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த Z10க்கு போகிறோம் அப்படின்றது. இப்போ இந்த Z10க்கு போகும்போது என்ன ஆகும்னா இங்கேருந்து 5+ இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இந்த 10 வரைக்கும் போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு கிட்டத்தட்ட 15 mm ட்ராவல் ஆகுது இந்த இடத்துல. அப்போ ட்ராவல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைக்கிள் டைம் வேஸ்ட் ஆகும். பட் இது வந்து உங்களுக்கு மேனுவல் ப்ரோக்ராம் புரியறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் இதே கேண்ட சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கேருந்து ஒரு 2 mm தான் மூவ் ஆகும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனுவல் சைக்கிள் அண்ட் கேண்ட சைக்கிள். மேனுவல் சைக்கிளில் நம்ம எல்லாமே ரிலீஃப் டிஸ்டன்ஸ்லேருந்து மூவ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம மேனுவலாக கொடுக்க போகிறோம். ஆனால் கேண்ட சைக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இது டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மிஷின் கால்குலேஷன் பண்ணிக்கும். பட் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது தான் சொல்லியிருக்கோம், G50 G96 இதை சொல்லியிருக்கோம். ஆனால் மற்றபடி நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த பாஸ் மூவ் ஆகிட்டு வருது. கேட்டிங்களா? அப்போது இது என்ன ஆகும்னா மிஷின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்போது S200 இருக்கும், இங்கே வரும்போது S400, திரும்பி இங்கே வரும்போது 200 இருக்கும், இங்கே 400 இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி அதுவே வந்து மிஷினே வந்து கால்குலேஷன் பண்ணிக்கும். இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் G96 கமாண்ட். சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் தொடங்கும் போது மட்டும்தான் அது சொல்லியிருக்கோம். ப்ரோக்ராம் தொடங்கும் போது G50 G96 சொல்லியிருக்கோம். மற்றபடி நம்ம லைன்ஸில் எதுவுமே நம்ம அதை பற்றி சொல்லலை. அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொரு முறையும் மிஷினே வந்து அதை கால்குலேஷன் பண்ணி நடக்குது. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவ்வளோதான். G28 U0 W0 M05. நெக்ஸ்ட்டு M30 ப்ரோக்ராம் எண்ட் அண்ட் ரீவைண்ட். இவ்வளோதாங்க. சரிங்களா?
இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இது எப்படி சிமுலேஷன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். மிஷின்ஸில் எப்படி இது ரன் ஆகுது அப்படின்றத பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? நன்றி. இப்போது நான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணியிருக்கோம். நம்ம போர்டில் எழுதுகிற அதே ப்ரோக்ராமை நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இது எப்படி மிஷினில் ரன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது மெமரி மோடில் போட்டுட்டேன். சிங்கிள் பிளாக்கை ஆன் பண்ணியாச்சு. இப்போது சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டூலு X210 Z10க்கு வருது. ஃபஸ்ட் ஆப்ரேஷன் Z4ல் ஃபஸ்ட்டு ஃபேஸிங் நடக்குது. நெக்ஸ்ட்டு X210 Z10க்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செகண்ட் Z3ல் நடக்குது செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, தேர்ட் Z2. நெக்ஸ்ட்டு Z1ல் அடுத்து Z0. ஓகே, இதுதாங்க மேனுவல் ஸ்டெப் ஃபேஸிங் எடுத்து மேனுவல் ஃபேஸிங் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1mm நம்ம வந்து ஃபேஸிங் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இதையும் வந்து ஆட்டோ மோடில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ரன் ஆகுதான்ட்டு. சிங்கிள் பிளாக் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போது சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம இந்த ஃபேஸிங் ஆப்ரேஷனை பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.